ஆமென் आमीन। நாளிலேயும் நம்ம தியானிக்கும்படியா தேவன் தந்த வார்த்தை சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். परमेश्वर उनके बीच में है, बड़ी भोर में परमेश्वर उस कार्य को सहायता करता है। தேவன் எதன் நடுவில் இருக்கிறார்னு சொல்லிட்டு परमेश्वर किसके बीच में है करके वचन कहता है। அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, उसके आगे के वचन को देखिए। ஒரு நதியுண்டு, அதை நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, एक नदी है, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். 46:4 संगीतम 46:4। एक नदी है जिसके नहर से परमेश्वर के नगर में अर्थात परम प्रधान के पवित्र निवास के स्थान में आता है कर कहता है। பாருங்க, தேவன் வந்து எங்க இருக்கிறான்னு சொல்லி परमेश्वर कहाँ है कर वचन कहता है। ஒரு நதி இருக்குதான், एक नदी है, அந்த நதியினுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம். उस नदी के नहरियों में परमेश्वर की निवास है कर कहता है। அந்த தேவனுடைய நகரம்னு சொல்லப்படுறது எருசலேம் சொல்லலாம், சியோன் சியோன் எருசலேம் ரெண்டையும் சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर का नगर बोलेगा तो सियोन करके बोल सकते हैं और यरूशलेम करके भी बोल सकते हैं। இந்த பரலோகம் वो स्वर्गराज है। தேவனுடைய நகரத்தை இந்த மூன்றையும் ये तीन भी परमेश्वर के राज्य को அடுத்தது உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். और परम प्रधान के परमेश्वर के असहत मानता है कर உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் पवित्र परमेश्वर निवास करने वाला वो स्थल को, ஆலயம் இல்லையா, वो भवन है। பரிசுத்த ஆலயத்துல தேவன் வாசமா இருக்கிறார்னு இருக்கு வசனம். पवित्र स्थल में परमेश्वर निवास करता है कर वचन कहता है। பரிசுத்த ஆலயத்துல வாசமா இருக்கிறாரு, அந்த நதி அங்க வருது. पवित्र स्थल में निवास करने समय में वो नदी उस जगह पर है कर कहते हैं। அடுத்தல இன்னொரு இடம் இருக்குது பாருங்க, और एक जगह है देखिए, 1 கொரிந்தியர் 3:16। पहला कोरिन्थियर 3:16। நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் हम परमेश्वर के भवन है कर वचन कहता है। நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். हम ही परमेश्वर का भवन है। அப்போ 3 இடத்துல அந்த நதி பாயும். देखिए 3 जगह पर वो नदी बहता है कर हम देखते हैं। ஒன்னு தேவனுடைய நகரத்துல, एक परमेश्वर के नगर में, அடுத்தது பரிசுத்த ஆலயத்துல, और पवित्र के भवन में, அடுத்தல இருதயமாய் நம்ம சரீரமே ஆலயமாக்கி அங்கே வாசமா இருக்கிறார். और तीसरा हृदय हमारा जो है उस स्थान में परमेश्वर निवास करते हैं। இப்போ 3 இடத்துலயும் இந்த நதி பாயும். 3 जगह पर इस नदी बहता है कर वचन कहता है। இந்த நதி பாய்ந்து என்ன செய்தா, அங்க சந்தோஷிப்பிக்குது. लेकिन जब ये नदी बहता है तो उस जगह पर क्या होता है, मगन होता है, சந்தோஷத்தை தருகிறது, आनंद को देता है। பாருங்க. இப்போ எருசலேம்னா நம்ம அந்த இது இஸ்ரேல் தேசம். இங்க अभी देखिए यरूशलेम बोलेगा तो इस्राएल देश को हम याद करते हैं। இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார். इस्राएल देश को परमेश्वर ने कितनी आशीष को किया है। எருசலேம் தேவாலயம் இருக்குது, यरूशलेम के भवन है, அங்க இந்த நதி இறங்கி வருது. उस जगह पर ये नदी बहता है। அது அசையாது. அதுல பாருங்க, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். लेकिन वो हिला नहीं हिल सकता, लेकिन उसके बीच में परमेश्वर है कर कहते हैं। அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். वो ना हिलेगा, लेकिन बड़ी भोर में परमेश्वर सहायता करता है। இப்போ தேவன் வந்து அந்த நகரத்துல இருக்கிறார்.
लेकिन परमेश्वर उस जगह पर है, இப்போ அதனால அந்த தேசம் எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. इसलिए वो नगर बहुत आशीर्वाददायक है कर कहते हैं। எங்க எந்த பிரச்சனைனாலும் அது தீர்வு சொல்றதுக்கு அதுக்குன்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது எருசலேம்ல இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் கொண்டு வருவாங்க. लेकिन जो भी कार्य होना है, जो भी क्रिया को ये करना है, लेकिन इस्राएल लोग ही उस कार्य को प्राप्त करते हैं। அப்புறம் ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க தான் நிறைய ஆயுதங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாங்க. अगर एक युद्ध आएगा तो इस्राएल लोग ही नई नई तरीके से ढूंढकर उस कार्य को पूरा करते हैं। எல்லா துறையும் மருத்துவ துறையில இருந்து விவசாயத்துல இருந்து விவசாயம் அவங்க பண்றது வித்தியாசமா இருக்குது. எல்லாத்துலயுமே ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. व्यवसाय करने में और हर एक रीति से औषधि तैयार करने में, हर एक चीजों में इस्राएल को परमेश्वर प्रथम स्थान दिया है कर हम देखते हैं। அது சின்ன நாடு தான், ஆனாலும் அது அசையாம இருக்குது. எந்த எதிர்ப்பு எவ்வளவு பெரிய நாடு அது கூட சண்டைக்கு போனாலும் ஜெயிச்சு. लेकिन देखिए, इस्राएल बोलेगे तो छोटा सा देश है, लेकिन कोई भी उसके विरुद्ध नहीं खड़ा कर सकता। அதனால தான் அது அசையாம இருக்கு. फिर भी वो नहीं हिलने के समान खड़ा है। இப்போ இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் எவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். அது நடுவுல அவர் இருக்கிறார். देखिए, परमेश्वर इस्राएल देश को इतना आशीष किया है, इसलिए परमेश्वर उस जगह पर है। ஆண்டவர் அது நடுவுல இருந்தா அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பாருங்க. இதே சங்கீதத்துல 1வது வசனத்துல பாருங்க, 46வது. परमेश्वर ने जिस जगह पर उस जगह पर है कर परमेश्वर का वचन किस तरह कहता है। தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். परमेश्वर हमारा शरण स्थान है, பலனா இருக்கிறார். वो हमारा बल है। ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். संकट के अंतिम समय में परमेश्वर हमारा मन भावना है कर कहता है। தேவன் நடுவுல நம்ம நடுவுல, அதாவது நம்ம ஆலயத்துல நம்மோட கூட இருக்கிறார். அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறார். இந்த என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறார். सारी चीजों में परमेश्वर हमें बल के साथ खड़े रहते कर शास्त्र कहता है। ஆகையால் அடுத்த வசனத்துல பாருங்க, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமியே நிலை மாறி தலையில போயிட்டாலும், इसलिए समुद्र पृथ्वी बदल कर चलेगा तो भी, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், और चाहे समुद्र गहरे सागर में फंस उठेगे तो भी, மலைகள் போய் எங்க சமுத்திரத்துல போய் நடுவுல போய் விழுந்துட்டாலும், पर्वत जाके नदी में गिरेगा तो भी, அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, जिसकी नदी नगर के और बढ़कर, அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். लेकिन देखिए उस पर्वत हिला सकता नहीं कर कहता है। ஜலங்கள்லாம் பொங்கி, அதாவது தண்ணி அப்படியே பொங்கி பொங்கி வந்து பர்வதமே அதிர்ந்து அதுல பொங்கி போட்டாலும் கூட, चाहे देखिए समुद्र की गहराई में फटा हुआ हर एक पहाड़ उसकी बाढ़ में कांप उठता है कर कहता है, நாம் பயப்படுவோம். लेकिन हम नहीं डरेंगे। அதாவது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய சோதனைகள் வந்தாலும், हमारे जीवन में कितनी बड़ी बड़ी शोधित कार्य होता है, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், कितनी बड़ी समस्या आएगा तो भी, நம்ம கண்டதால பூமியே தலைகீழ போன மாதிரி இருந்தாலும், हमारी आंखों के सामने पृथ्वी या उलट पलट हो जाए तो भी, கடலுக்குள்ளே முங்கி போற மாதிரி இருந்தாலும், समुद्र भी गहरे सागर में डूब जाएगा तो भी, ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை பயப்படாம வச்சிருக்கிறார். அசைய மாட்டோம் நம்ம. परमेश्वर ने फिर भी हमें ना डरने के समान, परमेश्वर ना हिलने के समान हमें रखे हैं। அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். वैसे ही परमेश्वर हम सबको आशीष करते हैं। இப்போ அந்த இஸ்ரேல் நகரத்துல, இஸ்ரேல் தேசத்துல தேவன் அது நடுவுல இருக்கிறதுனால அது அசைக்கப்படலை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய தேசம் அதுக்கு எதிராக சண்டைக்கு போனாலும் அவங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கிறாங்க. देखिए इजराइल देश कितना भी छोटा देश हो, लेकिन कोई भी उसके विरुद्ध आज तक नहीं खड़ा पाया है। அடுத்தல பாருங்க, ஆலயத்துல ஆண்டவர் வாசமா இருக்கிறாரு. परमेश्वर भवन में वास करते हैं। ஆலயத்துல அந்த நதி பாயுது. परमेश्वर के भवन में वो नदी बहता है। எசேக்கியேல் 47:1-2 एसेकिएल 47:1-2। பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது.
பாருங்க, ஆலயத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த வாசற்படியின் கீழ இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரலாம். देखिए भवन के अंदर वो दरवाजे के सामने एक सोता निकलकर पूर्व की ओर बढ़ रहा था। भवन के द्वार तो पूर्व मुख्य था और सोता भवन के दाहिने और वेदी के दक्षिण की ओर नीचे निकलकर आता है। இப்போ இந்த தண்ணி எங்க இருந்து புறப்பட்டு வருது பாருங்க, வாசற்படியில இருந்து கீழ இருந்து புறப்பட்டு அது கிழக்கு நோக்கி இருக்குது, வலதுபுறமா பலிபீடத்துக்கு தெற்கே பாயுது, அப்புறம் வலதுபுறத்துல இருந்து பாயுது, அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் பாயுது இந்த தண்ணி. देखिए पूर्व और पश्चिम, पूर्व और दक्षिण के दाहिनी और पूरा जगह पर पानी बहता है कर हम देखते हैं। அடுத்தால பாருங்க, சம்பவி 9வது வசனத்துல 47:9 சம்பவிப்பது 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பாருங்க, இந்த ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்தினுடைய வாசற்படியில கீழே இருந்து புறப்படுகிற அந்த தண்ணீர், उस भवन के नीचे से चलने वाली उस पानी को अंदर, அந்த தண்ணி நதி போகும் இடமெல்லாம் என்ன ஆகுதான், जिस जगह पर वो नदी बहता है वहाँ जहाँ पर ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். जीव की जंतु सब जगह वो जीवित होकर जीवन बिताते हैं। அந்த நதி போகிற இடத்துல அடுத்தது நிறைய ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். बहुत ही मछलियाँ भी हैं। அங்க இந்த நதி போக இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். जिस जगह पर ये नदी जाता है वहाँ आरोग्यता होता है। ஆலயத்துல இந்த நதி பாயறதுனால என்னெல்லாம் கிடைக்குதுன்னு जब பாருங்க. भवन में ये नदी बहता है, इसलिए इस कारण से क्या क्या हमें लाभ हो सकता है। போகிற இடமெல்லாம் எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குது இந்த நதியில. जिस जगह पर वो जाता है वहाँ पर आरोग्यता प्राप्त करता है। ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைக்குது. जीव जंतु सब जीवित रहते हैं। அப்புறம் பாருங்க, அது அடுத்தல 12வது வசனத்துல 12वां वचन को देखेंगे। நதியோரமாய் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் ஆனவைகள். பாருங்க, நதி ஓரமா நிறைய மச்சங்கள் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கு. மச்சங்கள்லாம் என்னது, ஆத்துமாக்கள். அதாவது मछली बोलेंगे तो आत्मा को हम अनुकरण करते हैं। இந்த நதி, அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த நதி, அது போகிற இடம்லாம் நிறைய மச்சங்கள்னா நிறைய ஆத்துமாக்கள் கிடைக்கும். जिस जगह पर ये नदी बहता है वो नदी के अंदर मछलियां बहुत है कर हम देखते हैं। वो आत्मा है कर हम जानते हैं। நன்றி பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து, அதாவது ஆலயத்துல இருந்து போறதுனால புது கனிகளை மாதந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். जब ये पवित्र स्थान से बहता है इसलिए नए फल को प्राप्त करता है कर हम देखते हैं। புது புது ஆத்மாக்கள் ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். नए नए आत्मा को परमेश्वर दे रहे हैं। அப்போ பாருங்க, இந்த நதி, அது ஆலயத்திலிருந்து பாய்கிற இந்த நதி, ये जो नदी है वो भवन की ओर से बहता है कर हम देखते हैं। அது ஆரோக்கியம் தருகிற நதியா இருக்கு. वो आरोग्यता देने वाला नदी है। அதுல நிறைய ஆத்துமாக்கள் பிள்ளைப்பொருளா தருகிறார். उसके अंदर नए बहुत आत्मा को परमेश्वर देता है कर कहते हैं। அப்புறம் பாருங்க, சங்கீதம் 84:1-2 वचन संहिता 84 1 और 2 को देखेंगे। சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. பாருங்க, அவர் இந்த சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்றாரு, வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா இருக்கு, அந்த ஆலயத்துல அவருக்கு அவ்வளவு இன்பம் கிடைக்குதுன்னு சொல்றாரு. அந்த என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமா இருக்கு. வாஞ்சையும் தவணமா ஆலயத்துல இருக்கு. मेरी प्राण यहोवा के आंगन की अभिलाषा करता है, करते करते पूर्ति मगन होता है कर वचन कहता है। அப்படி ஆலய வாஞ்சையா இருக்கிறதுனால मेरे मन के अंदर मैं बहुत इच्छा से रहता हूँ। பாருங்க, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 5வது வசனம்.
பாருங்க 5वें वचन को देखिए, क्या है உங்களை धन्य वो पुरुष பலப்படுகிற जो மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அடுத்தது வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அப்போ ஆலயத்துல அப்படி வாசமா இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்குது? जो कोई भी पवन के भीतर निवास करने वाले लोगों को क्या होता है, அவர்கள் வந்து பலன் கொள்கிறாங்க ஆண்டவருக்குள்ள. परमेश्वर के अंदर रहकर वो बल पाते कर कर देखते हैं। அவங்க இருதயத்துல செவையான வழி உண்டாகுது. उनके मन के अंदर हरी भरी की कार्य होता है। அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், उनके जीवन में कितने भी कार्य होने दीजिए, அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அதை रोने की तराइयों में रहेगा तो भी அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். वो जीवन की सोता के समान மழையும் குளங்களை நிரப்பும். सारे कार्यों में पानी भरकर और भरकर उमड़ता है कर कर हम देखते हैं। இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் कितनी भी परेशानी आएगी तो भी நம்ம என்ன செய்யறோம்? அந்த 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 பிரச்சனைகள் ஊடா நடந்து போய் அதை வெற்றி கொள்ளுகிறோம். लेकिन उससे रास्ते पर जाकर उस कार्य को हम जय को प्राप्त करते हैं। பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்வாராம்? குளங்களை நிரப்புற மாதிரி நம்ம உள்ளத்தை நிரப்புவார். देखिए, पवित्र आत्मा में जैसे सोतों को परमेश्वर भरता है, वैसे ही हमारे जीवन की आत्मा को परमेश्वर भरता है कर कर हम देखते हैं। அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். और 7वां वचन, वो बल के पर बल पाते जाते हैं कर कर वचन कहता है। பாருங்க, ஆவியானவர் அந்த ஆலயத்துல இருக்கிறதுனால परमेश्वर जी ஆலயவாதியோட, परमेश्वर जी उन पवन के भीतर रहते हैं, इसलिए वो आत्मा ऐसे कार्य को करते हैं। நம்ம ஆலய வாந்தியோட நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். परमेश्वर के भवन में हम उत्साह से आएंगे तो परमेश्वर हमारे जीवन में बहुतों के कार्यों को करते हैं। இன்னும் பலத்தின் மேல பலன் அடைந்து என்ன செய்யறோம்? நம்ம பரலோகத்துக்கு தகுதிப்படுகிறோம். परमेश्वर कहते हैं, जो कोई भी उससे भरोसा बोझ के साथ आता है तो परमेश्वर उन्हें बल के ऊपर बल देकर उन्हें चलाता है। இன்னும் சங்கீதம் 36 8 9 போட்டிருப்பாரு. वचन संहिता 36 8 और 9 देखिए। உமது ஆலயத்தில் உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பாருங்க, ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறார். वे तेरे भवन के चौकन्ने भोजन को तृप्त करते हैं। ஆலய வாஞ்சியோடு இங்க வந்தோம்னா நமக்கு ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தினால் திருப்தியாகுது. परमेश्वर अब जब हम पवन के अंदर एक बोझ के साथ आते हैं तो परमेश्वर हमारे जीवन में भरपूरी करता है कर कर शास्त्र कहता है। ஆலயத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. भवन के अंदर सारी आशीष है कर कर कहते हैं। நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நின்று என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருகிறார். हम परमेश्वर के सम्मुख खड़े रहकर जो कुछ भी हम मांगते हैं परमेश्वर वो सारी कार्यों को हमें देते हैं। ஒருத்தர் படிப்புக்காக ஜெபம் பண்ணலாம், अगर कोई पढ़ाई के लिए प्रार्थना कर सकते हैं இன்னொருத்தர் கடன் பிரச்சனைக்காக பண்ணலாம், और कर्ज के लिए कोई प्रार्थना कर सकते हैं, இன்னொருத்தர் சுகத்துக்காக பிரேயர் பண்ணலாம், अगर वो कोई बीमारी के लिए प्रार्थना कर सकते हैं, இன்னும் வேற வேற தேசங்கள்ல இருந்து அவங்க தேசத்துல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். और दूर दूर देश में रहने वाले लोगों को हमारे सगा संबंधी लोगों के लिए हम प्रार्थना कर सकते हैं। எதற்காக பண்ணினாலும் எல்லா தீர்வும் நம்ம ஆலயத்துல ஆண்டவர் किसी भी कार्य के लिए अगर परमेश्वर के भवन में आकर हम प्रार्थना करेंगे तो परमेश्वर उस कार्य को सुनकर वो उत्तर देता है। சம்பூர்ணத்தினால நம்ம திருப்தி அடைகிறோம். परमेश्वर परिपूर्णता के साथ हमें तृप्त करते हैं। உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். परमेश्वर की बहुतायत के कार्यों से हमें तृप्त करते हैं। அந்த ஆலயத்துல அந்த பாய்கிற அந்த ஜீவ தண்ணீர், அந்த நதி जो भवन के भीतर जाता है वो नदी हमारे सबकी प्यासों को बुझाता है। ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். जीवन की सोता आपके अंदर है, हम उजाला के अंदर मगन होकर चलते हैं। ஆலயத்துல வாசமா இருக்கிற அந்த ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு? அவர்கிட்ட ஜீவ ஊற்று இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். जीवन की सोता तुम्हारे पास है, तेरी प्रकाश के द्वारा मैं प्रकाशित होता पाता हूँ कर कर। அந்த அவருடைய வெளிச்சத்துல நாமும் வெளிச்சம் காண்கிறவங்களா இருக்கோம். उनकी प्रकाश के अंदर हमें भी प्रकाशित होना है। இன்னும் பாருங்க, அடுத்தல யோவான் 7ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 வசனம். யோவானா 7वां अध्याय 37 से பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு,
ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து परमेश्वर ने क्या कहा इस जगह पर? ஒரு நாள் அவர் வந்து சத்தம் போட்டு சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். परमेश्वर उस दिन में आवाज उठाकर इस तरह बोलते हैं, जो कोई भी प्यासा है मेरे पास आकर मांगे. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். शास्त्र इस तरह कहता है, जो कोई मेरी ओर आकर कहता है वो जीवन की नदी के समान मैं उसे को बनाऊंगा कर कर. அப்ப பாருங்க, தாகத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, प्यास के साथ परमेश्वर को अगर हम ढूंढेंगे तो, விசுவாசத்தோட கேட்கும்போது, विश्वास के साथ अगर परमेश्वर को मांगेंगे तो அவர் பரிசுத்த ஆவியை நம்ம உள்ளத்துக்குள்ள தருகிறாரு. पवित्र आत्मा हमारी आत्मा के भीतर वो देते हैं. நம்மளையே ஆலயமாக்கி ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. हमें ही आत्मा के समान परमेश्वर की भवन बनाकर चलाते हैं. பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 சொல்லியிருக்கு. योवेल 2:28 और 29. योवेल அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பாருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றும் பொழுது என்ன செய்றாங்க? पवित्र आत्मा हमारे ऊपर आने के बाद क्या करते हैं? மூப்பர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவாங்க. बुजुर्ग लोग सारे पवित्र आत्मा से भरेंगे कर शास्त्र कहता है. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. कुमारियां और कुमार के लोग पवित्र आत्मा से भरेंगे कर शास्त्र कहता है. தீர்க்க ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரு. सेवक और सेवक के लोगों के बीच ऊपर में अपना आत्मा उंडेलूंगा कर कहते हैं. அப்போ எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுறாரு. तभी देखिए परमेश्वर सारे लोगों के ऊपर परमेश्वर की आत्मा को उंडेलते हैं. குமாரர்கள் குமாரத்திகள்னு சின்ன பிள்ளைகள் மேலே ஊற்றுறாரு, மூப்பர்கள் மேல ஊற்றுகிறாரு. छोटे बच्चे लोग के ऊपर और बुजुर्ग के ऊपर परमेश्वर की आत्मा उंडेलेंगे. ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் எல்லார் மேலேயும் ஊற்றுறாரு. सेवक और सेवक लोगों को परमेश्वर उनको आत्मा से भरेंगे. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? पवित्र आत्मा जी क्या करते हैं? நம்ம உடலையே ஆலயமாக்கி அங்க தங்கி இருக்கிறாரு. भीतर की आत्मा को भवन बनाकर परमेश्वर निवास करते हैं. எல்லாரோடும் தங்கி இருக்கிறாரு. सबके साथ परमेश्वर निवास करते हैं. ஒவ்வொரு சிறுவர்கள் சிறுமியர் அப்புறம் வாலிபிள்ளைகள் எல்லார் மேலேயும் ஊற்றுவேங்கிறாரு. எல்லாரும் चाहे वो छोटा हो या बड़ा हो, बुजुर्ग हो, सारे लोगों के ऊपर मेरी आत्मा को उंडेलूंगा कर परमेश्वर की वचन कहता है. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஊற்றப்படுகிறதுனால எல்லா இடமும் சந்தோஷம் உண்டாகும். देखिए पवित्र आत्मा जब परमेश्वर उंडेलता है तो क्या होता है? आत्मा के अंदर मगन होता है. அதுல அந்த வசனத்துல போட்டு பாருங்க, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், परमेश्वर उनके बीच में है, அது அசையாது. वो ना हिलेंगे. இப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால परमेश्वर हमारे आत्मा के अंदर है, इसलिए நாமளும் நம்ம வாழ்க்கையில அசைய மாட்டோம். हम भी कभी भी हिलावट में नहीं आएंगे. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், कुछ भी कार्य होने दीजिए, எவ்வளவு பெரிய பாடுகளா இருந்தாலும், कितनी बड़ी दुख की कार्य क्यों ना हो, ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கூட இருந்தா जब परमेश्वर की आत्मा हमारे पास है तो நம்ம கலங்க மாட்டோம், हम व्याकुल नहीं होंगे, நம்ம வெற்றி பெறுகிறவர்களா இருக்கும். हम विजय पाने वाले लोग बनेंगे. அதுக்கு எப்படி சகாயம் கிடைக்குதா? इसलिए कैसे सहायता मिल सकता है? அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். बड़ी भोर में इस कार्य के लिए परमेश्वर सहायता करते हैं. அப்போ நம்ம காலையிலே எழுந்திருச்சு இருந்து बड़ी भोर में उठकर परमेश्वर के पास அப்போ நம்ம ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும்போது आत्मा के अंदर भरकर प्रार्थना करते समय காலைதோறும் அப்படி ஆண்டவர் தேட தேட எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் बड़ी भोर में परमेश्वर को ढूंढते ढूंढते कितना बड़ी परेशानी क्यों ना हो, நம்ம அதை வெற்றி கொள்கிறவர்களா இருப்போம். उस कार्य में हम सब विजय पाएंगे. நம்ம நிச்சயமா அதுல என்ன செய்ய மாட்டோம்? அசைய மாட்டோம். नीचे उस कार्य में हम बलहीनता नहीं होंगे और हिलावट नहीं आएगी. மற்றவங்க நினைப்பாங்க இதோட இவங்க தொலைஞ்சாங்க दूसरे लोग हमारे बारे में सोच सकते हैं कि हो गए, ये खत्म हो चुका है कर, அப்படின்னு நினைப்பாங்க. लेकिन कुछ लोग ऐसे सोचते हैं. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? அதற்கு சகாயம் பண்ணுவார். लेकिन परमेश्वर क्या करता है? उस कार्य के लिए हमें सहायता करते हैं. காலையிலே தேட தேட அதுக்கு சகாயம் கிடைக்கும். परमेश्वर के अंदर बड़ी भोर में हमें ढूंढते ढूंढते वो सहायता में मिलता है. ஒரு அம்மா இருந்தாங்க, एक माँ जी थे, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு கேன்சர். उन्हें कैंसर हुआ था.
கேன்சர்னு சொல்லியாச்சு, ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க அவங்க. लेकिन कैंसर करके बोलते समय ये माँ जी क्या किया, लेकिन अच्छी प्रार्थना करने वाली माँ जी है। டாக்டர்கிட்ட போனா செக் பண்ணா அது கேன்சர்னு சொல்லியாச்சு, உனக்கு அது அண்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு நீ அப்படி வரணும் இப்படி வரணும் நிறைய சொல்றாங்க. डॉक्टर के पास जाने के बाद डॉक्टर लोगों ने कहीं ऐसे ट्रीटमेंट लेना है कर बोल दिए उन्होंने। இந்த அம்மா என்ன செஞ்சுச்சு, ஒண்ணுமே அது கண்டுக்கிடாம ये माँ जी क्या किया, कुछ भी कार्य उसे याद नहीं रखते हुए எந்நேரம் போல அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் துதிச்சாங்க. कभी भी जैसा वो हमेशा प्रार्थना करती थी उसी समान परमेश्वर के चरणों में बैठने लगी। காலையிலே எழுந்திருச்சு ஜெபிக்கிறது அவங்க வழக்கம். அதிகாலையிலே 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிச்சு ஆவியில நிரம்பி எந்நேரம் போல ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்காகவும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்குவாங்க. लेकिन इस कार्य वो माँ जी हमेशा जिस तरह परमेश्वर के चरण में बड़ी भोर में 3 बजे उठकर प्रार्थना करती थी, उसी समय में दिन भर बैठकर वो प्रार्थना करने लगी और थोड़ी समय उठाकर खुद के लिए प्रार्थना कर रही थी। ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப போய் செக் பண்ண போனாங்க. एक 6 महीना छोड़कर फिर से जाके चेक करने गए। அந்த கேன்சர் எங்க இருந்துனே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. देखिए ऐसा हुआ, कैंसर है किधर कर वो नहीं मिलने समान चला गया। எல்லாருக்கும் ஆச்சரியம். सब लोग को आश्चर्यकार की बात है। பாருங்க, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். बड़ी भोर में परमेश्वर उस कार्य के लिए सहायता किया। நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்படாம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்போதும் போல ஆண்டவரை துதிச்சு இருக்கும் பொழுது, देखिए जीवन में कुछ भी ऐसी बड़ी परेशानी आएगा तो भी कोई भी कार्य नहीं छूटते साथ परमेश्वर को धन्यवाद बोल, बड़ी भोर में धन्यवाद की स्तुति करना है। ஆண்டவர் அதுக்கு சகாயம் பண்ணுகிறார். परमेश्वर उस कार्य के लिए हमें सहायता करेंगे। பாருங்க, இப்போ இது கேன்சர் நோயின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செஞ்சு படுத்திருந்தாங்க, எனக்கு முடியாது, எனக்கு அப்படி இப்படின்னு நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுட்டா, अगर देखिए एक बार ये माँ जी मुझे कैंसर आया ऐसे कर वो अगर सोई गए तो क्या ये कार्य उनके जीवन में हो पाता था? இந்த அம்மாவால எந்திரிச்சிருக்கவே முடியாது. इनके इस माँ जी के वो आग से उठ नहीं पाती थी, அவங்க ஜெபமும் பண்ணியிருக்க முடியாது. वो वैसी प्रार्थना भी नहीं कर सकती थी। ஆனா அவங்க மனதுல ஆண்டவர்கிட்ட விசுவாசிச்சு, जब मन में ठान लिया कि परमेश्वर के समक्ष विश्वास के साथ प्रार्थना करने அவங்க लगे, ஆண்டவரே சார்ந்துக்கிட்டு அவரே நோக்கி பார்த்ததுனால जैसे परमेश्वर की और ही उन्हें भरोसा रखकर प्रार्थना करने लगे। அவங்க அசையவே இல்லை. அவங்க இருதயம் அசையாம இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாரு, அவங்களுக்கு சகாயம் பண்ணார். उनके हृदय में इतनी बड़ी परेशानी रहेगी तभी वो नहीं हिल सकी। பாருங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க, भवन में आते हैं, ஆலய வாஞ்சியோட வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. भवन के अंदर आने वाले लोग बहुत बोझ के साथ आते हैं। ஒரு உபதேசியார் இருந்தார். एक प्रसंगी थे, அவர் என்ன செய்வாரு, எப்பவும் ஆலயத்துல தான் இருப்பார். वो क्या करते थे, हमेशा भवन के साथ भवन के अंदर ही रहते थे। அது ஒரு சின்ன ஆலயம், அதனால அவரே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாரு. वो एक छोटा सा भवन है इसलिए वो सारा कार्य खुद ही देखते थे, எல்லா வேலையும் அங்க பாக்குறது பூரா அவரே பாத்துக்கிடுவாரு. सारा कार्य काम वो ही करते थे। அங்கே ஜெபம் பண்ணதுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அவரும் ஜெபம் பண்ணி விடுவாரு. लेकिन जो लोग उस जगह पर प्रार्थना करने के लिए आते थे ये उनके लिए प्रार्थना करते थे। அவர் வீட்டுல இருந்த நேரத்தை காட்டி அவங்க ஆலயத்துல இருந்து தான் அதிகமான நேரம். लेकिन घर से रहने से अधिक, लेकिन भवन के अंदर वो अधिक समय को बिताते थे। ஆனா அவர் ஒரு பட்டிக்காட்டு ஒரு சின்ன ஒரு உபதேசியார். एक छोटा सा प्रसंगी करने वाले व्यक्ति था, ஆனா அவர் ஆலயத்திலேயே வாஞ்சியா இருந்ததுனால, लेकिन भवन के भीतर ही बहुत प्यास से वो जगह पर रहते थे। அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். लेकिन उनके सारे बच्चे लोग को परमेश्वर ने आशीष किया। ஒரு பிள்ளை அமெரிக்கால டாக்டரா இருக்கான். एक बेटी अमेरिका में डॉक्टर है இன்னொரு மகன் அவர் ரஷ்யாவுக்கு போனாரு. और एक बेटा रशिया में है, இப்போ இன்னொருத்தங்க ஊர்லயே அவ்வளவு வசதியா இருக்காங்க. और एक गांव में ही बड़ी धनवान है। ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. परमेश्वर देखिए कितने कार्यों को आशीष करते हैं। அவருக்கு ஆயுசுனாலையும் கூட்டி கொடுக்கிறார். परमेश्वर उन्हें दीर्घ आयु के साथ भी रखते हैं। ஆலயத்திலே இருக்கிறதுனால அவர் வயசு எவ்வளவு ஆனாலும் அவருக்கு இவ்வளோ வயசாலின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. इतनी उम्र होएगा तो भी परमेश्वर ने दीर्घ आयु के साथ आरोग्य के साथ परमेश्वर उस जगह पर उन्हें रखते हैं। அவருக்கு பூர்ண ஆயுசையும் ஆண்டவர் கொடுத்து அவர் 94 95 வயசுல தான் இறந்தார். परमेश्वर ने उन्हें संपूर्ण दीर्घ आयु के साथ रखा, इसलिए परमेश्वर ने उन्हें आशीष किया। ஆனா அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. देखिए उनके बच्चे लोग परमेश्वर कितने आशीष को किया है। கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை அதிகாலையில அதற்கு சகாயம் பண்ணுறார். परमेश्वर ने ये आशीष को बड़ी भोर में सहायता करते हैं। பாருங்க, அப்போ ஆலயத்துல எருசலேம்ல வாசமா இருக்கிறார்கள், यरूशलेम में निवास करने वाले, ஆலயத்துல வாசமா இருக்கிறார்கள், भवन के भीतर निवास करने वाले, நம்மிலே அவர் வாசமா இருக்கிறார். हमारे अंदर वास करने वाले, நம்மளே அவர் அப்படி 3 இடத்துல இருக்கிறார். ஒரு இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க வர்றாரு.
तीन जगह पर परमेश्वर की आत्मा रहता है तो आत्मा तीन जगह पर कार्य करता है। அந்த நதி பாயிறதுனால जिस जगह पर वो नदी जाता है, அந்த எருசலேம் நகரமும் அசைக்கப்படவில்லை. यरूशलेम की वो नगर भी नहीं हिल सका। அந்த ஆலயத்துல வர்றவங்களும் அசைக்கப்படாம இருக்கிறாங்க. उस भवन के अंदर जो कोई भी आते हैं वो भी नहीं हिल सके। அதே போல இது நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய காரியங்களில் எதுலேயும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்படாம இருக்கு. देखिए हम सब के जीवन में भी जो भी कार्य आता है नहीं हिलना के समान हम खड़े रहना है। ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நம்ம அவர் தேடும் பொழுது जब बड़ी भोर में हर दिन परमेश्वर को अगर हम ढूंढेंगे तो அதிகாலையிலே நமக்கு சகாயம் வரப்படுகிறார். बड़ी भोर में परमेश्वर हमें सहायता मिलने के लिए सहायता करेंगे। காலையிலே சாசி மலமையெல்லாம் அழிச்சிருவார். बड़ी भोर में ही सारी अंधकार की शक्ति को तोड़ने के लिए परमेश्वर सहायता करेंगे। காலையிலே அந்த சகாயம் எல்லாம் நமக்கு கடந்து வந்துடும். बड़ी भोर में ही वो सारी सहायता हमें परमेश्वर देने लगते हैं। அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலய வாஞ்சியோட ஆலயத்துக்கு ஆலயம் எப்பெல்லாம் இருக்குதோ வந்துடும். हर एक दिन परमेश्वर के भवन में जाने के लिए उत्साह के साथ हम जाना है। பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு தினமும் ஒரு தடை இல்லாம எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் துதிக்கிற அந்த நேரத்தை தவறாம பயன்படுத்தினார். कोई भी रुकावट के साथ नहीं, वो सारी रुकावट परमेश्वर ने मिटाकर परमेश्वर के भवन में आकर प्रार्थना करने के लिए परमेश्वर हमें सहायता करेंगे। மற்றது ஆண்டவர் பார்த்துக்கிறார். फिर उसके बाद परमेश्वर उस कार्य को देखेंगे, எல்லாம் நம்ம வெற்றி எல்லாம் நமக்கே தந்துடுவார். लेकिन परमेश्वर सारा विजय हमें देंगे। அதிகாலையிலே அதுக்கு சகாயம் பண்ணுவார். इसलिए बड़ी भोर में ही परमेश्वर उस कार्य के लिए सहायता करते हैं। கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन को आशीष करना है। இந்த கிருபை இறக்கமுள்ள ஆண்டவரே, दया से भरने वाले परमेश्वर, அந்த அருமையான வேளையிலும் தகப்பனே, इस बहुमूल्य समय के लिए அப்போ உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், पिता आपके पवित्र स्थान में, அப்போ நீங்க வந்தா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த நாள்ல கட்டி தந்திருக்கீங்கப்பா. पिताजी आप जब हमारे हृदय में आते हैं तो कितनी बड़ी आशीष को हमें प्राप्त करते உங்க हैं। ஆலயத்துல வந்து நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஆலய வாஞ்சியோடு இருக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. जब भवन के भीतर आकर हम प्रार्थना करते हैं तो भवन के अंदर आने के लिए हमारे अंदर वो प्यास को दीजिए। அப்போ எங்களையே நீர் ஆலயமாக்கி எங்களை தண்ணியில நீர் தங்கி இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே எவ்வளவா ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ராஜா. जब आप हमें भवन बनाकर हमें हमारे अंदर आप निवास करते हैं तो हम कितना भाग्यवान हैं। அப்போ நீர் இவ்வளவா எங்களுக்கு கற்றுத்தந்தீரப்பா இந்த நாளில. इतने कार्यों को आपने हमें सिखा कर दिया है। அப்போ நாங்கள் ஆலயத்தை விடாதபடி, भवन को हमें ना छोड़ना है। அப்போ நாங்கள் ஜெபிக்கிறதையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்போ நாங்கள் சோர்ந்து போகாதபடி அதை விடாதபடி ஜெபிக்கிறோம். प्रार्थना करते समय किसी भी कार्य में हमें पीछे ना हटने की कार्य में आप परमेश्वर हमें सहायता करेंगे। எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிங்கப்பா. आप बल को कृपा देकर हमें चलाइए। அதிகாலையிலே உங்களுடைய சகாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க. बड़ी भोर में ही आपकी सहायता मांग कर रहने के लिए हमें सहायता कीजिए। அப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீ ஊற்றுகிறபடினால் நமக்கு நன்றி அப்பா. वैसी कृपा हम सब के बीच में आप देंगे, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुनिए पिता। ஆமென். என் வசனத்தை கேட்டோம். अच्छे वचन को हम सुनी। தேவன் அணியில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है। 46 5 வசனம் சொல்றேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அவர் சகாயம் பண்ணுறது தான் அவர் விருப்பம். और आए में हम सब लोग को परमेश्वर हर एक को सहायता करते हैं। நமக்கு ஆரோக்கியத்தை தருவது தான் அவர் விருப்பம். हमें आरोग्य देना ही परमेश्वर की इच्छा है। நமக்கு செழுமையை தருவது தான் அவருக்கு விருப்பம். परमेश्वर हमें हरियाली देना ही परमेश्वर की इच्छा है। அந்த வசனம் மூலம், அந்த வசனத்தை அறிகிற அறிவின் மூலம் நமக்கு கிடைக்குது. परमेश्वर ने उस वचन को जांचने के लिए और वचन के रहने वाले बहुमूल्य कार्य में सिखाते हैं। வசன அறிவு இருக்கும்போது நமக்கு நிறைய புயல் வீசினாலும் நம்ம அசைய மாட்டோம். वचन की ज्ञान हमें है, लेकिन इसलिए बहुत कार्य हमें अंदर आता है। அதான் வேதத்துல சொல்லியிருக்குது, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. इसलिए शास्त्र कहता है कलीसिया में भाग लेना नहीं छोड़ना है। ஒவ்வொருவரும் நம்ம ஆலய வாஞ்சி உடையவர்களாகவும் இருக்கணும். हर एक लोग भवन के भीतर आना, इसलिए हमारे अंदर वो प्यास रहना चाहिए। ஏன்னா சபை கூடுதலை விட்டு விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. कलीसिया के साथ मेल मिलाप रखना वो नहीं छोड़ना है। எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரே சமநிலையில இருக்கணும். நம்ம हर एक परिस्थिति में एक ही मन होकर कलीसिया में स्थिर रहना இப்ப है। நம்ம வசனம் கேட்டோம். अभी हमें वचन को सुने।
ஒரு நதி வந்து அது நீர்க்காற்று தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவங்க வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷப்பிக்கும் நம்ம சொல்லிட்டாங்க. इस कार्य को ने बोल दिया है। அப்போ அந்த நதினா என்ன? वो नदी बोलेगा तो क्या है? சொன்னாங்க யோவான் 7ல ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். जो कोई प्यासा है वो मेरे पास आए कर कर वचन बोले। அப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. तुम सारे लोग मेरे पास आओ। யோவான் 7:37 தானே? யோவான் 7 மனப்பாட வசனம் தான். நம்ம எதை குறித்தும் கவலைப்படுறது இல்லை. நம்ம பாக்கியவான்கள். இந்த हम किसी की बात चिंता नहीं करना है। இந்த வசனம் நமக்கு தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக்கிறவன் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். जो मुझ पर विश्वास करेंगे, जिस पवित्र शास्त्र आता है उसके हृदय में जीवन की जल को मैं नदी के समान निकल ले आऊंगा। அப்போ அவருன்னா அவர் வசனம் தான் இயேசு, இயேசு தான் வசனம். वो बोलेगा तो वो वचन है, वचन बोलेगा तो वो परमेश्वर है। வசனம் சொல்லுது தேவன் அதன் நடுவில் இருக்காரு. நம்ம உள்ளத்திலும் இருக்காரு, நம்ம சபையிலும் இருக்காரு, நம்ம எங்க போனாலும் அங்க இருக்காரு. परमेश्वर हर एक जगह में निवास करने वाले परमेश्वर हो, चाहे वो भवन हो, चाहे जगह हो, चाहे वे घर हो। இப்ப நமக்குள்ள இருந்தா நம்ம அசைக்கப்படுவது இல்லை. जब परमेश्वर हमारे साथ रहते हैं तो हम नहीं हिल पाएंगे। அதிகாலையிலே அதற்கு தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். लेकिन परमेश्वर इस कार्य के लिए हमें बड़ी भोर में सहायता करते हैं। பிரசங்கி சொல்லாரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. प्रसंगी इस तरह कहते हैं सारे कार्य के लिए एक समय है। நம்ம எதுக்குமே அவசரப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. किसी बात के लिए हम जल्दबाजी नहीं करना है। சங்கீதக்காரர் சங்கீதம் 62 சொல்றார், தேவனை நோக்கி அமர்ந்திரு. भजन संगीता 62 में சங்கீதம் कहता है, 62:5 தான் நினைக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். हे मेरे मन पर நம்ம என்னெல்லாம் நம்புதோம், ஒன்றும் நம்பாமே நம்ம இருக்கோமா? என்ன செய்தோம்? நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். देखिए हम सब लोग आशीष पाए हुए लोग हैं, நம்ம இப்ப பலவீனமா இருக்கோம். लेकिन हम बलहीनता है, அதை நினைக்க கூடாது. उस कार्य को याद नहीं करना है। இந்த நதி செல்லும் இடம்லாம் என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு. जिस जगह पर ये नदी बहता है वहाँ அந்த पर நதி आरोग्यता है। அது வசனம். वो नदी क्या है? वचन है। நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா கவனோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். नीति वचन 4:20 इस तरह कहता है, அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். जीवन की नदी प्राप्त होता है। வார்த்தையில நமக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. वचन के अंदर हमें आशीष को रखे हैं। இப்போ நமக்கு பண பற்றாக்குறையா இருக்கலாம், अभी देखिए हमें पैसे की कमी நமக்கு नहीं हो சொந்த सकती, வீடு இல்லாம இருக்கலாம். हमें खुद की घर नहीं रह सकता நம்ம है। எங்க வாங்க போறோம்னா வாங்க மாட்டோம். लेकिन हम कहाँ ये घर लेंगे करके अगर बोलेंगे तो हम कभी भी नहीं लेंगे। அவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறது. परमेश्वर की सामर्थ्य प्रकृति से भी बढ़कर कार्य करता है। இப்போ பிரான்சி சொன்னாங்க, அந்த கேன்சர் அம்மா, ஐயோ எனக்கு கேன்சர் வந்துட்டு இனிமேல் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. जैसे फ्रांसिस बहन ने कहा, जब वो माँ जी अगर मेरे कैंसर है कर कर बोलकर ऐसे ही बैठेंगे तो क्या उनको चंगाई मिल सकता था? நம்ம ஆண்டவர் எல்லா காரியத்திலும் வேதத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்டபடி வல்லமை விளங்குச்சு. हमारा परमेश्वर सारी सृष्टि से ऊपर बढ़कर परमेश्वर कार्य करने वाला परमेश्वर அப்போ है। ஆரோக்கியத்திற்கு வேத வசனத்தை விசுவாசிக்கணும். हमारी आरोग्य के लिए परमेश्वर का वचन को हमें विश्वास करना है। நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். हमारे हृदय को परमेश्वर के अंदर छुपाना है। எல்லா காரியங்களும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். सारे कार्यों से परमेश्वर को हमें हृदय को रक्षा करना है। இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா வாய்க்கு இடம் கொடுக்க கூடாது. अगर हृदय को हमें संभालना है तो मुंह को कार्य नहीं करना இது है। நம்மால முடியாது, हमसे नहीं होगा, ஆனா தேவனால் முடியும். लेकिन परमेश्वर से होगा। கர்த்தரை சாருகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். परमेश्वर के अनुसार वो वचन कार्य करेगा। அவர் சொல்றார், என் ஆத்மாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து. हे मेरे मन परमेश्वर की ओर देखकर तो विश्राम हो। அப்போ அப்போ அப்படி அமர்ந்து இருந்தா என்னது வருமா? நான் நம்புறது
அவராலே வரும். जो कुछ भी मैं विश्वास करती हूँ तो उस कार्य परमेश्वर की ओर से आता है, நம்மளே ஒண்ணுமே இல்ல. हमसे कुछ ही नहीं இப்ப है। திருமண காரியங்கள், लेकिन अभी शादी के கடன் कार्य, காரியங்கள் எல்லாத்துக்கும் வேதத்துல விடை இருக்கிறது. कर्ज के कार्य, सारे कार्य के लिए शास्त्र के अंदर कार्य है। நம்ம பரிசுத்தத்தினால் இல்ல, ஆனா ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். लेकिन हमारे भीतर पवित्रता नहीं है, लेकिन परमेश्वर पवित्रता को அவருடைய கிருபையினாலே எல்லாமே நமக்கு வச்சிருக்காரு. उनकी अनुग्रह से परमेश्वर ने सारे कार्य हमारे लिए रखा है। அப்ப நம்ம இந்த பிரசங்க வாக்கியத்துல கேட்டோம், அதிகாலமே அதுக்கு தயவு செய்கிறார். लेकिन अभी प्रसंग में हम सुने हैं बड़ी बोर के कार्य में परमेश्वर उस कार्य को हमें प्राप्त करते हैं। இன்னைக்கு வந்திருக்கிற என்னையும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்ய அவர் காத்துட்டு இருக்காரு. लेकिन हाई में हम सब लोग को परमेश्वर ने दया करने के लिए परमेश्वर ने रखा है। அத நான் நம்பணும், நீங்க நம்பணும். वो कार्य को मैं और आप विश्वास करना है। அப்போ இந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்கும். जब ये नदी जिस जगह पर बहता है वहाँ पर आरोग्यता है। நானும் நீங்களும் நதியை சுமந்திருக்கிறோம். मैं और आप उस नदी के बोझ को लेकर चलना है। அல்லேலூயா. ಅಲ್ಲಿ எப்படி வசனம் சொல்லுது, ஆலயத்துல நதி இருக்குது, भवन के अंदर नदी है, நம்ம இருதயத்துல நதி இருக்கு. हमारे हृदय के अंदर नदी है। விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படணும் ஆண்டவர் சொன்னார். जो कोई इस कार्य को विश्वास करता है उसके हृदय से जीवन की नदियां बहते कर कर वचन कहता है। அவர் மரித்து உயிர்த்ததினால் உயிர்த்தலின் வல்லமை நமக்கு இருக்குது. परमेश्वर ने मरकर जी उठा है, वो जी उठने की सामर्थ्य हमारे अंदर है। அதுக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? इसलिए हमें क्या सीखना है? தேவனை அறிகிற அறிவு, அவருடைய வசனத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். परमेश्वर को खोजने वाले वो ज्ञान को परमेश्वर हमें देना है। வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. वचन के अंदर ये लिखा है। அன்னைக்கு பிசாசு வந்து சொன்னா, उस दिन शैतान ने आकर कहा, இந்த கல்ல அப்பங்களாக்கி சாப்பிடும். इस रोटी को तुम इस पत्थर को इस पत्थर को रोटी बनाकर तुम खाओ। அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குறுக்கு வழியில நம்மள ஆண்டவர் போகவே சொல்லல. हम दूसरे रास्ते पर जाने के लिए सोचते हैं। அந்த வார்த்தையில என்ன எழுதியிருக்கிறதோ அவ்வளவு அந்த வார்த்தையில் இருக்கிறது. जो कुछ भी उस वचन के अंदर लिखा है वो सारी वायदा परमेश्वर पूरा करते हैं। யாரெல்லாம் விசுவாசிக்க போறோம்? जो कोई विश्वास करते हैं तो நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் தந்தையை சுற்றிலும் நம்மள கண்களை போல हमारे बच्चे लोग के बारे में कहा है, तेरे बच्चे तेरे बेच के चारों ओर बीच रहेंगे। உன் பிள்ளைகளின் சமாதானம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, ஆனா நம்மகிட்ட ஒன்றும் பலிக்கல. लेकिन ये सारे कार्य लिखा गया है, लेकिन इस कार्य को प्राप्त नहीं कर पा रहे ஆனா हैं। அது வந்து பலிக்கும். लेकिन वो आकर प्राप्त होता है। உபாகமம் 28:2 சொன்னது மாதிரி நம்ம தேடி போக வேண்டியது அவசியம் இல்லை. व्यवस्थावरण में 28 में इस तरह कहता है, இரண்டாவது வசனம், दूसरा वचन, இப்படி தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதுதான் நம்மளால முடியாது. यही अमल से नहीं होगा। எது முடியாது? क्या नहीं होगा? கர்த்தருடைய சத்தத்துக்கு परमेश्वर के आवाज को உண்மையாய் செவி கொடுக்கும்போது सच्चाई के साथ काम नहीं लगाते हैं। இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். परमेश्वर ने जो कुछ भी कहा है वो सारी आशीष हमारे ऊपर आकर प्राप्त होती है। அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம हम परमेश्वर के शब्द को अनुसार नहीं चलने के समान हमारी जो योजना में आता है उस तरह चलने के लिए நம்ம நிறையபடி நடக்கணும். நம்ம நினைப்போம். हमारी योजना के साथ चलने के लिए हमें कार्य करता है। பல பிரச்சனை வரலாம், बहुत कार्य आ सकता ஆனா है, அந்த பிரச்சனை தேவ சமூகத்தில் ஒன்று நம்ம வைக்கணும். लेकिन उस कार्य को परमेश्वर के चरण में आकर रखना है। அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்தை அனுப்புவார். तब परमेश्वर वचन बेचते हैं। அந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவு எடுக்க கூடாது, उस कार्य के लिए हमें उसका, அவர் முடிவு எடுப்பார். लेकिन परमेश्वर उस कार्य के लिए कार्य करेंगे। வீட்டுக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி சீசர்கள் அவசரப்படுவாங்க. घर के लिए और खाने के लिए शिष्य लोग बहुत आगे बढ़ रहे हैं, जल्दबाजी करते हैं। மாணிக்க இல்லையவா சாப்பிடுறதுக்கா இல்லையே, சீசர்கள் அவசரப்பட்டாங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆனா சாப்பிடக்கூடாது. சரி, சரிதான் அவங்க சொல்லு, சரிதான். அவங்க வந்து ஆண்டவர் போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாரி,
அல்லேலூயா. அவங்க போரிச்சுக்கிட்டே இருக்காங்க. लेकिन परमेश्वर ने अपने चेले लोग को बोलते ही रहते हैं। சீஷர்களுக்கு என்ன கவலையா இருக்கு? लेकिन शिष्य लोग को क्या व्याकुल है? அல்லேலூயா. என்ன கவலையா இருக்கு? இந்த இவர் போதகர் இந்த ஜனங்களை போக விட மாட்டேக்காரு. लेकिन ये अपना गुरु इन लोगों को नहीं भेज रहे ना, சாப்பிட என்ன செய்வாங்க? ये लोग खाने के लिए क्या कर रहे हैं? அததான் அப்படி போய் சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட. वही से जाके वो लोग बोलने लगे। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். आप ही खाना दीजिए। நம்ம எண்ணங்களுக்கு மேலாக ஆண்டவர் கிரியை हमारे செய்வார். विचार से बढ़कर परमेश्वर कार्य करता है। முடியுமா நம்மளால? क्या हमसे होगा? ஆண்டவர் சொல்றாரு நீங்க தான் கொடுக்கணும். लेकिन परमेश्वर कहता है तुम दो। நமக்கு என்ன தேவையோ சுய முயற்சியில எடுக்கவே கூடாது. लेकिन हमें क्या जरूरत है? स्वयं की कार्य नहीं करना है। அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? परमेश्वर क्या कहते हैं? ஆண்டவரே நீங்க சொல்லணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. परमेश्वर आप बोलिए बोलिए कर पूछने की आवश्यकता नहीं है। ஜெபிக்கும் போது சொல்வார், இல்லைன்னா வேதம் வாசிக்கும் போது பேசுவார். परमेश्वर प्रार्थना करते समय और वचन पढ़ते समय परमेश्वर बोलेंगे। நம்ம போல பாக்கியசாலிகள் ஒண்ணுமே இல்ல. हम हमारे समान भाग्यवान इस संसार में कोई नहीं है। அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். वो बात करने वाला परमेश्वर அவர் है। வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். शास्त्र के वचन को परमेश्वर लिख कर हमें அப்ப दिया இந்த है। வார்த்தை தான் ஜீவ நதி. उनका वचन ही जीवन की नदी நம்ம है। இருதயத்தில் வார்த்தையால நிரப்பணும். परमेश्वर हमारे हृदय में वचन के अनुसार भरते அப்ப हैं। நம்ம அந்த வசனத்தை சுமந்து கொண்டு போனா அவன் போற இடம்லாம் ஆசீர்வாதம். जब वो वचन को हमें धारण कर कर जिस जगह पर हम जाते हैं वहाँ पर परमेश्वर कार्य करता है। அந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்குது. जिस जगह पर वो नदी बहता है उस जगह पर आरोग्यता है। நமக்கும் ஆரோக்கியத்தை தருவார். परमेश्वर हमें भी आरोग्य देते हैं, மற்றவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தருவார். दूसरे लोग को भी आरोग्य देते हैं। கடன் பாரத்துல ரொம்ப இருக்கலாம். कर्ज के साथ बहुत लोग रह सकते हैं। நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். माँ जी लोग लिख कर रखे हैं। அதே மாதிரி நிறைய காரியத்துல நான் எழுதி வச்சேன். अब माँ जी बहुत कार्य में से लिख कर அப்ப रखते அந்த हैं। வார்த்தை செயல்படுகிறது. जब वो वचन उस कार्य में पूरा होता है। அல்லேலூயா. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். तू कर्ज नहीं लेगा, நீ கடன் கொடுப்பாய். तू कर्ज को देगा। இந்த காசியமே அங்க நேரம் சர்ச்சுக்கு வந்துருதா. काशिमा हमेशा चर्च में आ जाती है அவளுக்கு இன்னும் ஞானம் வேணும். और उसलिए और बहुत ज्ञान அவளுக்கு चाहिए। இப்ப 5 ரூபாய் சாய குடிக்கிறதுக்கு. देखिए उसके पास 5 रुपया नहीं है चाय पीने அவள் के लिए। நிறைக்கணும். எல்லாவற்றையும் நிறைக்கிறவர். அவளுக்கு விசுவாசம் தெரியாது. அவளுக்கு परमेश्वर सारी कमी घटी को परिपूर्ण करने वाला परमेश्वर है। யாருக்கெல்லாம் வசன அறிவும் விசுவாசமும் இல்லைன்னா जिससे परमेश्वर के वचन ज्ञान नहीं है उन लोगों के लिए என் வாழ்க்கை பூரா இதுதான் मेरा जीवन पूरा यही है कर कर। அப்படி சொன்னா அது அப்படியே தான். हम अगर ऐसा बोलेंगे तो वो वैसे ही होगा। நம்ம ஆண்டவர் சொல்றாரு, हमारा परमेश्वर कहते हैं அந்த ஒரு நதி உண்டு. एक नदी है, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தில் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். 4 வசனம் வாசித்தீங்கன்னா 46 அப்போ இந்த வசனம் அது நதியாக இருக்கிறது. ये वचन एक नदी के समान है। அல்லேலூயா. 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 இந்த வசனத்தால் நம்ம நிரப்பப்படும் போது अगर जब इस वचन के अनुसार हम भरते அந்த हैं வசனம் நம்மை நடத்தும். वो वचन हमें चलाता है। அன்னைக்கு வனாந்தரத்துல அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணும். அவரோ பேசிட்டே இருக்காரு. लेकिन देखिए उस रेगिस्तान में इतने जन हैं लेकिन उन सारे लोगों को खाना देना है लेकिन वो बातें करते हैं रहते हैं। ஆண்டவர் சொன்னாங்க நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. परमेश्वर ने कहा तुम लोग दो। அதேபடி 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் போசித்து 12 கோடி நிறைய எடுத்தாங்க. उसी समान वो चेले लोग सारे लोग को भोजन देते समय 12 टोकरी बचा कर हम देखते हैं। வேத வசனமும் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு விசுவாசம் உருவாகும். शास्त्री वचन को पढ़ते पढ़ते हमारे अंदर भीतर की आत्मा बढ़ोती होता है। அந்த வசனத்தை என்ன எழுதியிருக்கிறதோ அது நடைபெறும். वो वचन के अंदर क्या लिखा है वो पूरा होगा। அப்போ நம்ம வீணான கவலை எடுக்கக்கூடாது. हम चुपचाप ही ऐसे कार्य में उलझना नहीं है। நம்மளை பார்த்து சொல்றாங்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு. लेकिन परमेश्वर हमें बोलता है तेरे नाम को मैं ऊंचा करूंगा। வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பெருமைப்படுத்துவார். लेकिन आए हुए तुम सारे लोगों को परमेश्वर आपको नाम की ऊंचा करेंगे। ஏன்னா கலாத்து சபைக்கு பவுல் சொல்லும்போது गलाती कलीसिया लिखी पौलुस इस तरह कहते हैं ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்து ஈசாக்குல இருந்து புறஜாதிகளுக்கு போச்சுன்னா கிறிஸ்து இயேசுனால. अब्राहम को मिला वो आशीष इसहाक के ऊपर आकर इसहाक से अन्य जाति लोगों के ऊपर वो बहने लगा कर शास्त्र कहता அப்ப है। ஈசாக்கிட்ட இருந்து கிறிஸ்து மூலமா எப்படி வருது? ईसा के जरिए से मसीह के अंदर कैसा आता है? அவன் நமக்காக மரித்தார், हम हमारे लिए मर गए, நமக்காகவே உயிரோடு வந்தாரு. हमारे लिए वो जीवित होकर आए। அல்லேலூயா.
எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு உன்னதமான அவர் வலது வாசத்தில் இருக்கார். सब कुछ कार्य हमारे लिए कर कर उन्नत स्थान में रहने वाले पिता के दाहिने और परमेश्वर बैठे हैं। நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. हम कुछ नहीं कर सकते அப்ப हैं। நம்ம சும்மா இருக்கணுமா? क्या हम चुपचाप रहेंगे? நம்ம வீட்டு வேலை, நம்ம காரியம், நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நம்ம ஒழுங்கா செய்யணும். जो कुछ भी परमेश्वर ने हमारे हाथ में कार्य को सौंपा है उस कार्य में हम सही ढंग से करना நீ है। உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னா அவர் எப்ப பெருமைப்படுத்துதாரோ அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். लेकिन तेरा नाम को मैं बढ़ोतरी करूंगा कर कर जब परमेश्वर ने कहा है, जब परमेश्वर उस कार्य को लेके आने तक हम चुपचाप रहना है। தாவீது சொன்னாரு, दाऊद भी इस तरह कहते हैं, கர்த்தருடைய ஆவி என்னைக்கு ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். परमेश्वर की आत्मा मुझे उठाकर बातें किया। 2 சாமுவேல் 23:2 அவர் பேசினார். दूसरा सामुएल 22:23 23 அதிகாரம் 2 அதுல என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். परमेश्वर 2வது வசனமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ये वचन हम सबके लिए रहना है। நம்ம ஒவ்வொருவர் கூடயும் அவர் பேசுவார். हमारे हर एक के लोगों को परमेश्वर बातें करते हैं। தாவீது வயோதிப காலத்துல அவர் சொல்வார், दाऊद बुजुर्ग होते समय इस तरह कहते हैं, கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर என்னை की கொண்டு आत्मा பேசினார். मुझे उठाकर बात करते हैं। அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது. उनका वचन मेरे नाम के अंदर है। அந்த வசனமாகிய ஜீவ நதி அவருக்குள் இருக்கிறது. उस वचन का नाम जीवन के समान उनके जीव में है। அதனால அவர் சொல்வார், என் வீடு இப்படி இராதோ. எப்படி? इसलिए वो बोलते हैं, क्या मेरा घर ऐसा रह सकता है? நல்ல மழை பெய்யுது, अच्छा बारिश होता அது है, வெளிச்சு மழை முடிஞ்சு उस बारिश को खत्म होने के बाद அப்போ வெயில் லேசா இருக்கு, மந்தாரமா வெயில் இருக்கு. बाहर सा ठंडी सी हवा थोड़ी आ रहा அதை था। எல்லாரும் நினைச்சு பாருங்க. उस कार्य को आप நினைச்சு सब लोग பாருங்க. याद कीजिए। எப்படி மழை பெய்யுது, बारिश हो रहा है, மழை பெய்து முடிச்சிட்டு तो बारिश आकर खत्म हो गया, இப்ப வெயில் மந்தாரமா வெயில் அடிக்கு. अभी थोड़ा धूप के साथ हवा आ रहा है। மழைக்கு பிற்பாடு தன் காந்தினால் கொள்ளை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய காலம் வெளிச்சத்தை போல இருப்பார். அவர் வீடு அப்படி இருக்குமா? उनका घर उस समान रहेगा कर कर कहते हैं। கர்த்தர் எனக்கு அப்படி இருப்பாருன்னு சொல்றாரு. परमेश्वर मेरे लिए वैसा है कर कर दाऊद जी कहते हैं। அவர் மாத்திரமா சொல்வாரா? क्या उन्होंने उस நம்மளும் சொல்ல முடியும். क्या केवल दाऊद ही कह सकते हैं? क्या हमें भी इस कार्य को कहना है? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், ईशाया के भविष्यद्वक्ता के जरिए से कहते हैं, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன். दाऊद जैसे मैंने दाऊद को दिया उस अनुग्रह निश्चय के साथ मैं आपको भी मैं दूंगा। அல்லேலூயா. போன வாரத்துல சொன்ன யார் உத்தரவு சொல்லுறா? தாவீத மாதிரி உனக்கு ஒரு வீடு ஏற்படுத்துவேன். दाऊद के समान मैं तुझे एक घर को भवन யாருக்கெல்லாம் बनाऊंगा, தெரியும்? உன்னையும் அதே மாதிரி உனக்குன்னு ஒரு வீடு உண்டாக்குவேன்னு சொன்னார். ஒரு तेरे लिए भी उसी समान मैं बनाऊंगा कर कर। நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்ன வேற யார் சொன்னா? ஞானமும் செல்வியும். அல்லேலூயா. போன வாரம் சுந்தரியும் செல்வியும். அப்போ நான் நோட்ல எழுதிட்டு இருக்கேன். அப்போ பட்சபாதம் இல்லாத தேவன் पक्षपात ना करने वाला परमेश्वर, தாவீது கையில நிச்சயமான கிருபையை எல்லாத்துக்கும் தருவேன்னு சொல்றாரு. जिस तरह दाऊद को परमेश्वर ने संपूर्णता किया उसी समान हम सबको परमेश्वर किए करेंगे। சாலோமோனுடைய மகன் சொல்லுங்க, சாலோமோன் கீழ்ப்படியாம போனதுனால அந்த மகனுக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு देखिए सालमोन जी परमेश्वर के अधीन नहीं हो पाए, लेकिन जिस तरह उनकी बेटी को आशीष आना था परमेश्वर ने उसे पकड़ लिया। எரோபெயாமுக்கு கொடுத்தாரு. यारोबाम को कार्य देता है, அதுக்கு காரணம் அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்காது. लेकिन वो परमेश्वर के साथ डर कर भयभीत के साथ चलते हैं। நான் தாவீதுக்கு மாதிரி உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். लेकिन परमेश्वर कहता है जिस तरह मैं दाऊद को किया उसी तरह मैं तुझे भी करूंगा। ஆனா ஆண்டவர் உயர்த்தின பிறகு அவர் கீழ்ப்படிந்தார். लेकिन परमेश्वर के ऊंचा करते समय वो परमेश्वर के अधीन ना हो पाए। இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு நமக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. लेकिन परमेश्वर हमें और आपको हमारे सामने ही आशीषों को रखा है, பெருமையை வச்சிருக்காரு, घमंड को रखा है, தயையை வச்சிருக்காரு. दया को और धीरज को रखा है। அல்லேலூயா.
அன்னைக்கு நமக்கு வச்சிருக்காரு. हमारे लिए परमेश्वर ने रखा है, எடுத்துக்கொள்வது उसे उठाना நம்மகிட்ட இருக்கு. हमारा कार्य है। எல்லா காவலரும் இருதயத்தை காத்துக்கள், அதன் பின்பு ஜீவ ஊற்று புறப்படும். सब तरीका से तुम्हें हृदय को संभाल कर रखो और जीवन की नदी उस हृदय से बहने दो। தாவீது எப்படி சொல்றாரு? दाऊद किस तरह என் कहते हैं? நாவில அவருடைய வசனம் இருந்ததுன்னு சொல்றாரு. रेगिस्तान के समय में उनका वचन मुझे थामा। நானும் நீங்களும் பயபக்தியோடு இருக்கும்போது जब परमेश्वर के अंदर हम भयभक्ति के साथ நிச்சயமா रहते நம்மளை हैं, உயர்த்துவாரு. निश्चय परमेश्वर हमें ऊंचाई करेंगे, நம்ம தேவைகளை சந்திப்பாரு. हमारी जरूरतों को पूरा நம்முடைய करेंगे, நிந்தையை மாற்றுவாரு. हमारी निंदा को परमेश्वर அவர் बदलेंगे। மாற்ற மாட்டார், அப்படின்னா மாற்ற மாட்டார். परमेश्वर नहीं बदलेंगे कर कर हम அந்த सोचते तो நிந்தை नहीं என்னதோ होगा। அதை மாற்றி அந்த அழகை கொண்டு வரணும். परमेश्वर उस कार्य को बदल कर वो सुंदरता को लेकर அதை आते हैं। செய்வாரு. परमेश्वर उस कार्य को நானும் करेंगे। விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறேன். मैं भी विश्वास करती हूँ और आप भी विश्वास कीजिए। விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து தான் ஜீவ நதி புறப்படும். जो कोई भी विश्वास करता है उसके हृदय से ही जीवन की नदी बहती है। யார் விசுவாசிக்க முடியும்? कौन विश्वास कर सकते அவருடைய हैं? சத்தத்தை கேட்கிறவர்கள், जो कोई उनकी आवाज को सुनता அவருடைய है, வார்த்தை ஆராய்கிறவர்கள். जो कोई उनका वचन को ध्यान करते हैं, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா, जो वो मेरे अंदर प्यास के साथ அவன் रहेगा என் तो, நாமத்தை அறிந்திருக்கிறபடியா, मेरे नाम को उच्चारण करेगा तो, அவருடைய நாமத்தின் அறிவு என்ன, परमेश्वर के नाम की ज्ञान को, வசனம் என்ன சொல்லுதோ அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டபடி அவன் நமக்கு वचन செய்வார். क्या करता है, इस प्रकृति से बढ़कर परमेश्वर कार्य करते हैं। அதை இழந்து போகாதபடி उसे नहीं खोना है। பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒருவரை ஒருவர் அன்பா இருப்போம். भय के साथ, डर के साथ परमेश्वर के अंदर एक दूसरे से भाईचारे की प्रेम को दिखाएंगे, இணக்கமா இருப்போம். दया से रहेंगे। நம்மால பிரிவு வரவே கூடாது. हमारे से दूर पर नहीं आना அப்படிப்பட்ட चाहिए। கிருபையை தேவன் தருவார். वैसे परमेश्वर हमारे लिए देंगे। பாடல் படிக்கும்போது பாடிக்கிறேன், கீத் காते समय